உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். வரும் 11ஆம் தேதி நாடு முழுவதும் முதுகலை நீட் தேர்வு நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் முதுகலை நீட் தேர்வுக்கான மையங்கள் தமிழகத்திலேயே மாற்றி அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க கேட்கலாம். சங்கரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். சங்கரன், வணக்கம். MBBS முடித்த மருத்துவர்கள் முதுகலை மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான அந்த நீட் தேர்வு என்பது வரக்கூடிய 11ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெறுகிறது. 2 லட்சம் பேர் மருத்துவர்கள் இந்த தேர்வு எழுதுகிறார்கள். தமிழகத்தில் கிட்டத்தட்ட 30,000 மருத்துவர்கள் இந்த தேர்வை எழுத இருக்கிறார்கள். இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த மருத்துவர்களுக்கான தேர்வு மையங்கள் குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்களுக்கு கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா என பல்வேறு அண்டை மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்தது மிக பெரும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தமிழகத்தில் இருந்து பல கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட ஒரு 1000 கிலோமீட்டர் தொலைவாக தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருப்பதற்கு பல்வேறு எதிர்ப்புகள் எழுந்தன. திமுக, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, அதே போன்று பல்வேறு மருத்துவர்களும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்திலேயே அவரவர் சொந்த மாவட்டங்களில் தேர்வு மையங்களை அமைக்க வேண்டும் என்றும், நீண்ட தொலைவில் தேர்வு மையங்களுக்கு செல்வது பல்வேறு சிரமங்களை, பொருள் செலவை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தனர். குறிப்பாக மாநிலங்களவை திமுக உறுப்பினர் திரு வில்சன் நேற்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டாவை நேரில் சந்தித்து இது தொடர்பாக அழுத்தமாக ஒரு வலியுறுத்தலும் கொடுத்திருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவோடு இரவாக தமிழகத்தைச் சேர்ந்த மருத்துவர்கள் எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 விழுக்காடு மருத்துவர்களுக்கு வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவருக்கும் தமிழகத்திலேயே தேர்வு மையங்களை மாற்றி அமைத்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. இது தொடர்பான மின்னஞ்சல் கடிதம் அந்த வெளி மாநிலங்களில் தேர்வு மையங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு நேற்று இரவு மின்னஞ்சல் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்திலேயே இந்த தேர்வு மையங்கள் மாற்றி அமைக்கப்பட்டிருப்பது மருத்துவர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சங்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.